सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि விவேகாதேஷ் பூர்வவர்த்தத்துவ நிரூபணம் அப்படிங்கிற ஒரு 8வது பிரகரணம். அதுல நாம 4வது ஸ்லோகம் படிக்கணும். இந்த 8வது பிரகரணத்துல நாம இதுவரையில் என்ன பார்த்தோம்னு கேட்டா, இந்த அசாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படிங்கிற இந்த சூத்திரத்திலே அத அப்படிங்கிற சப்தம் அனந்தரம் அப்படிங்கிற அதுக்கு அப்புறம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அப்போ எதனுடைய ஆனந்தரியத்தை இங்க அசசப்தார்த்தமாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத விசாரிக்கிறோம். அப்ப அதுல நம்ம இத்தனை நாள் பார்த்தது எப்படின்னு கேட்டா, அந்த விவேகாதி சாதன சதுஷ்டயம் இருக்கும் இல்லையோ, நித்யாநித்திய வஸ்து விவேகம், யுகாமுத்ரார்த்த பல போக விராகம், சமதமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வம், இந்த 4க்கு அப்புறம் அப்படின்னு அசசப்தத்துக்கு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணினோம். இதுக்கு மேல அவ என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு என்ன பதில் வருதுங்கிறத பார்க்கலாம். ந கர்ம சிந்தானந்தர்யம் அர்த்தः தத் அனபேக்ஷணா உத்கீதாத்யர்த்தமிதி சேத் தச்சிந்தாப்யாதிதோ பவேத். அவளுடைய சித்தாந்தப்படி, அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி அவ ஒரே சாஸ்திரமா வச்சுருக்கா. பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டும் ஒரே சாஸ்திரம். அதுல சங்கர்ஷ பரியந்தம் பூர்வ மீமாம்சா சாஸ்திரங்கிறது முடிஞ்சு போறது. அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன பண்ணிது? கர்ம விசாரம் செய்யப்பட்டது. அத அப்படின்னா அந்த கர்ம விசார ஆனந்தரம். ஆக அசாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படிங்கிற சூத்திரத்துல உள்ள இந்த அசசப்தத்துக்கு கர்ம விசாரானந்தரம் அப்படின்னு அர்த்தம் சொல்றா. இப்ப இத நீ ஏன் சொல்லப்படாது? ஒரே சாஸ்திரமா இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, கர்ம விசார அனந்தரம் அப்படின்னு அசசப்தத்துக்கு அர்த்தம் சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக வரும். சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியம் தான் இங்க அசசப்தார்த்தமாக சொல்லணும் அப்படின்னு ஏன் நிர்பந்தப்படுத்தணும்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்ப இவருக்கு என்ன சொல்றார்? ந கர்ம சிந்தானந்தரியம் அர்த்தா தத் அனபேக்ஷணாத். கர்ம விசாரம் அனந்தரம் இந்த அசசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, மேற்கொண்டு செய்யக்கூடிய விசாரத்துக்கு கர்ம விசாரங்கிறது தேவையில்லாத விஷயம். இதை நான் விஸ்தாரமா சொல்ல முடியும். அந்த அதிகாரிக்கு இந்த நித்யாநித்திய வஸ்து விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்கம், முமுக்ஷுத்வம் இதெல்லாம் சித்தமானாத்தான் இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் கிடைக்கும். இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அதாவது சாட்சாத் பிரயோஜனம் வேதாந்தார்த்த தாத்பரிய ஞானம். வேதாந்தத்துக்கு என்ன தாத்பரியங்கிறது அது தெரிஞ்சுக்கிறது வேதாந்த வாக்கியத்துல. அதனால என்ன ஆகும்? வேதாந்தார்த்த ஞானம், தத்துவ ஞானம். அதனால என்ன பிரயோஜனம்? தத்துவஞானத்தினால மோட்சம். ஆக இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா மோட்சம்னு சொல்லணும். அதனாலதான் முமுக்ஷாவை அதிகாரி விசேஷணமா போட்டிருக்கோம். ஆக ஒரு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் தானே முமுக்ஷு. அந்த முமுக்ஷுவுக்கு
அவன் ஆசைப்பட்ட மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் நித்தியானித்திய விவேகம் உள்ளவனாகவும் இஹாமுத்திரார்த்த போக விராகம் உள்ளவனாகவும் சமதமாதி சம்பன்னனாகவும் இருக்கணுமா வேண்டாமா? அவன் விவேகமும் இல்லை, வைராக்கியம் இல்லை, சமாதிகள் இல்லை, ஒண்ணும் இல்லை, மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தான்னா அவனுக்கு எங்கேயாவது மோட்சம் கிடைக்க முடியுமா? எந்த சித்தாந்தமாவது அவனுக்கு மோட்சம் உண்டுங்கிறது சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. ஆக மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்ட மாத்திரத்துல மோட்சம் கிடைச்சிடாது, அதுக்கு உண்டான யோக்கியத்தையும் வேணும். இப்போ அசசப்தத்தினால நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியம்ங்கிற அர்த்தத்தை சொல்லுவோமானால் அப்போ அவனுடைய யோக்கியத்தை என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த விவேகம், வைராக்கியம், சமாதிகள், முமுட்சுத்துவம் அப்படின்னு சொன்னால் அந்த முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு இந்த விவேகாதிகள் வேணும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? சாதாரணமா எல்லா சாஸ்திரக்காராலும் வைராக்கியம் இல்லாதவனுக்கு மோட்சம் வராது அப்படிங்கிறத ஒத்துண்டு இருக்கா. மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் வேறு, இந்த லோகத்துல சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் வேறு. இவன் போகத்தை ஆசைப்படுறவன், லோகத்துல இருக்கிறவன். போகம் வேண்டாம், மோட்சம்தான் வேணும் அப்படின்னு கேட்கிறவனுக்கு போகத்துல வைராக்கியங்கிறது நிச்சயமா இருந்தாகணும். போகத்துல வைராக்கியம்ங்கிறது எப்படி வந்திருக்கணும்னு சொன்னா விவேக புரஸ்சரமாக வந்திருக்கணும். அதுக்கு மேல இந்த மனசு சாந்தமாகவும் இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகமாக ஆகி விக்ஷேபம் இல்லாமல், இதெல்லாம் சொன்னோமே திதிக்ஷா போக்குவரத்து, இந்த சமாதி ஷட்கம் இருந்துதான் ஆகணும். இது இல்லாட்ட அவனுக்கு ஞானம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்ப நாங்க சொல்லக்கூடிய அந்த விவேகாதி சதுஷ்டயம் இருக்கே, இது அந்த அதிகாரிக்கு ரொம்பவும் தேவையானது. இது இருந்தாத்தான் மோட்சங்கிற பலத்தை அவன் அடைய முடியும். கர்ம விசாரம் அவன் பண்ணி இருந்தா என்ன, பண்ணாட்டா என்ன? ஏற்கனவே பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்தாதான் நீ உத்தர மீமாம்சா சாஸ்திரம் படிக்கலான்னு என்ன தாற்பயம்? அது அவா கூட ஒன்னும் அப்படி பண்றது இல்லை. அசசப்தத்துக்கு அர்த்தம் என்னமோ கர்ம விசாரானந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர, ஆனா யாரு வேதாந்தம் படிக்கிறாளோ அவெல்லாம் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாதிரி பண்றது இல்லை, சம்பிரதாயமே இல்லை. ஆகையாலே இந்த கர்ம விசார ஆனந்தரியம்னு அர்த்தம் சொல்லுவது சரியில்லை. அதுக்கு இவர் என்ன காரணம் காமிக்கிறார்? அது அனபேக்ஷணா. மேற்கொண்டு இந்த சாஸ்திரத்தினால வரவேண்டிய பலம், தத்துவஜானமோ தத்துவஜானத்தினால வரவேண்டிய மோட்சமோ பலம்னு எடுத்துப்போம். இந்த பலம் வரத்துக்கு இவன் கர்ம விசாரம் பண்ணி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அது தேவையில்லை. எப்படி விவேகம், வைராக்கியம், சமாதிகள்லாம் தேவையோ அந்த மாதிரி இவனுக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரார்த்த ஜானங்கிறது அது ஒரு தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. அது அபேட்சை இல்லை. ந கர்ம சிந்தானந்தரியம் அர்த்தா தது அனபேக்ஷா. எது தேவையோ அந்த ததானந்தரியத்தை தானே இங்க அதசப்தார்த்தம் சொல்லணும், அதுதானே சார்த்தகமாக இருக்கும். சும்மாவாவது இவன் முன்னாடி என்னவோ பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம் சொன்னா அது என்ன பிரயோஜனம்? அதனால கர்ம விசார ஆனந்தரியம் இங்க சொல்லக்கூடாது. அப்போ அவன் சொன்னா அப்படி இல்லப்பா, இந்த இடத்துல கர்ம விசாரமும் தேவைதான். ஏன்னா பல இடத்துல பிரம்மசூத்திரத்திலே உபாசனா விஷயக்கமான விசாரங்கள்லாம் வருது. ஓவித்தேததக்ஷரம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு வரும். அந்த உபாசனங்கிறது மானசமான ஒரு கர்மா. அந்த கர்ம வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்கு நமக்கு பூர்வ மீமாம்சா கர்ம மீமாம்சா நியாயங்கள்லாம் தேவைப்படும். ஆகையால அது தெரியாம எப்படி இந்த வேதாந்தம் படிக்க முடியும்? ஆகையாலே உத்கீதாத்யர்த்தமிதி சேத் தச்சிந்தாப்யாதிதோ பவேத். இங்க உத்கீதோபாசனங்கள்லாம் வருதே வேதாந்தத்துல. அந்த நிறைய உபாசனா பிரகரணம் வேதாந்தத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவனுக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சிருக்கணுமே. கர்ம விசாரம் இருந்தா தானே வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும். அதனாலதான் அதசப்தத்துக்கு கர்ம விசாரானந்தரியம் அர்த்தா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு அவன் கேட்கலாம். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார்? அப்படி இல்ல, இதி சேத் தச்சிந்தாப்யாதிதோ பவேத்.
சேது. ஓ அப்படியா? அவர் என்ன சொல்றார், அப்படியானால் உத்கீத வித்யை உனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி அதை பத்தின விசாரம் பண்றதுக்கு தேவையாக பூர்வ மீமாம்சையில என்னென்ன விசாரம் வந்திருக்கு, நியாயம் வந்திருக்கு, அதற்கு சொல்லணும் அப்படிங்கறது தானே நீ சொல்ற. ஆனால் அப்படியானால் நான் என்ன சொல்றேன், பிரம்மசூத்திரத்துல முதல்ல அந்த உத்கீத சிந்தையை ஏன் பண்ணல? ஏன் பிரம்ம விசாரத்தை ஆரம்பிச்சு பிரம்ம லட்சணம், பிரம்ம பிரமாணம், அப்புறம் வேதாந்த வாக்கிய சமன்வயம், இதுக்கெல்லாம் அந்த எங்க தேவைப்பட்டது கர்ம விசாரம். ஆகையாலே பிரம்மசூத்திரத்துல அந்த சிந்தனத்தை ஏன் ஆரம்பத்துல செய்யவில்லை? பச்சிந்தா வியாதித்தோ பவே, ஆரம்பத்திலேயே அந்த உத்கீதாதி சிந்தனமானது, அதை பத்தின விசாரம் பிரம்மசூத்திரத்திலே ஏன் வரல, வரணுமே அப்படின்னு சொல்றோம். ஆக அப்படி பார்க்கறச்ச என்ன தெரியுதுன்னு கேட்டா, உத்கீதாதி உபாசனத்துக்கு தேவையான பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல சொன்ன நியாயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தேவையான நியாயங்களை இங்கேயே சொல்லி கொடுத்துடுறார். பிரம்மசூத்திரக்காரரே சொல்லி கொடுத்துட்டார். அப்ப தீட்சிதர் அவர் என்ன எழுதுறாருன்னா, இதுக்காக போய் நீ பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் படிச்சு அந்த நியாயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, இந்த சாஸ்திரத்திலேயே அதை சொல்லி கொடுத்துடுவா தேவையானத. அதனால கர்ம விசாரானந்தரியம் அசசப்தார்த்தா அப்படின்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இங்க பிரம்மசூத்திரத்துல உபாசனைய பத்தி விசாரிக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்க்கணும். கர்ம விசாரானந்தரியம் சொல்றதுக்கும் இன்னொரு விதமான பிரயோஜனம் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கர்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சிருந்தா தான் கர்ம அனுஷ்டானம் பண்ண முடியும். கர்மானுஷ்டானம் நிஷ்காமமாக பண்ணும் போது அது நமக்கு சித்த சுத்திக்கு ஹேதுவாகிறது. ஆக சுத்தமான சித்தத்துல தான் வைராக்கியம், விவேகம், வைராக்கியம் எல்லாம் தியானம் பிறக்கும். அதனால இந்த கர்ம விசாரமானது ஹேத்துவாருது. ஏன்னா அப்பதான் இவன் சித்த சுத்தியில வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி ஆவான் சொல்லலாம். ஆனா எப்படி கர்மானுஷ்டானம் சித்த சுத்திக்கு ஹேத்துவோ, அதே மாதிரி உபாசனானுஷ்டானமும் சித்த சுத்தி, சித்த ஏகாகிரமானது மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு அந்த உபாசனாபியாசங்கிறது ஒரு காரணம். நமக்கு மனசு விக்ஷிப்தமா இருந்ததுன்னு சொன்னா, எங்கேயுமா இருக்குன்னு சொன்னா அந்த மனசுல ஞானம் வராது. ஆகையால உபாசனமும் தேவைதான். நான் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரல. இந்த அசசப்தத்துக்கு கர்ம விசாரானந்தரியம் அப்படின்னு நீ அர்த்தம் சொன்னால் அந்த அர்த்தத்தை தான் நான் ஆக்ஷேபிக்கிறேனே தவிர, கர்மாவையோ உபாசனையோ இவன் அனுஷ்டானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் வரல. எந்த யோக்கியதைகள் இருந்தால் முமுக்ஷுவுக்கு தியானம் வர முடியுமோ அந்த யோக்கியத்தைய பத்தி இந்த அசசப்தம் நமக்கு தெரிவிக்கணும். அதிகாரியை தெரிவிக்கக்கூடிய இந்த அசசப்தம். அதை விட்டுட்டு ஏதோ பூர்வ தேவை அப்படின்னு ஏதோ பரம்பரையா தேவைங்கிறதுக்காக கர்ம விசாரானந்தரியம்னு அசசப்தார்த்தம் சொல்லக்கூடாது. ஆகையாலே அசசப்தார்த்தம் நான் சொன்னபடிதான் இருக்கணுமே தவிர இந்த கர்ம விசாரானந்தரியம் அசசப்தார்த்தகான்னு சொல்லாதே அப்படின்னு. அதான் இவர் என்ன சொல்ற, எதித்து ஸ்வமதானுசாரேன மோக்ஷஹேதுதயா சஹகாரிதயா அவசிய பூர்வவருத்தத்வம் பிரதிபாத்யதே ததா கர்மவதேவ உபாசனமபி பூர்வமேவ நிரூபணீயம் இது அதாதः உபாசனம் இத்தியாதி ரீத்யா பிரதிஜ்ஞாபூர்வகம் உபாசன நிரூபணம் அவிதாய அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா இது பிரதிஜ்ஞா அனுபபன்னம் பிரதிஜானம் அனுபபன்னம் சாத். இவர் சொல்ற யுக்தி என்னன்னு கேட்டா, இத பாரு, கர்ம விசாரத்தை ஜெய்வனி இருக்கா முன்னாடி பண்ணார். ஏன்னா அதை பண்ணினாதான் மேற்கொண்டு அவன் பிரம்மஜானத்துக்கு அதிகாரி ஆவான்
இதான உங்க அபிப்பிராயம்? அப்படியானால் இந்த உபாசனம் கூட கர்மாவை போலவே அந்த பிரம்ம ஜானத்துக்கு தேவையானதாக இருக்கிறதுனாலே இதையும் முன்னாடியே உபாசனத்தையும் நிரூபணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம்தான் இந்த பிரம்ம ஜானத்துக்காக இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணும். அப்ப ஜெய்மினி இந்த சூத்திரத்தை விட்டுடுவோம். இந்த சூத்திரத்துக்கு முன்னாடி ஒரே சாஸ்திரம் தானே உங்களுக்கு. ஜெய்மினி உபாசனைய பத்தி ஏன் சொல்லலே, ஏன் விசாரிக்கலே, அதையும் விசாரிக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரும். அங்கே கர்மகாண்டம், உபாசனா காண்டம், பிரம்ம காண்டம், ஞான காண்டம்னு 3ஆ பிரிச்சுட்டு இருக்கா வேதத்தை. அப்படி பிரிச்சுண்டு பூர்வமீமாம்சையில ஒரு 12 அத்தியாயமானது கர்ம விசாரமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 அத்தியாயத்துக்கு சங்கர்ஷம்னு பேரு கொடுத்து அது தேவதா காண்டம்னு பேரு வச்சு அது தேவதாவை பத்தி விசாரிக்கிறது, அது உபாசனா காண்டம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அப்படியானால் ஆரம்பத்துல உபாசனா விசாரமும் முடிஞ்சு போச்சு, கர்ம விசாரமும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பிரம்ம விசாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த கிரமம் கரெக்டா தானே இருக்கு. அதே இவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே உபாசனா நிரூபணமும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லாமல் இவர் கர்ம மீமாம்சையை முடிச்சுட்டு இந்த மாதிரி பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு இவர் கேட்கறது அவ்வளவு சரியில்லையோன்னு தோன்றது. ஏன் அப்படின்னு கேட்டா அவ அப்படிதான் வச்சிருக்கா. கர்ம விசாரம், உபாசனா விசாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் பிரம்ம விசாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஆனால் இது அவளுக்கு தேவையானது வேற. இதுல ஒரு விஷயம் நாம கண்டுபிடிக்கலாம், நாம யோசனை பண்ணலாம். என்ன சொல்றார், இந்த பிரம்ம ஜானம் இருக்கே, வஸ்துதா ஜானம் அவ மதத்துல மோட்ச ஹேது இல்லை. எது மோட்சத்துக்கு ஹேது அப்படின்னு சொன்னா உபாசனம் தான் மோட்சத்துக்கு ஹேது. பக்தி உபாசனம், ஈஸ்வரனை உபாசனம் பண்றதுதான் ஜீவனுக்கு மோட்ச ஹேதுவே தவிர ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுண்டா மாத்திரம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சுண்டு உபாசனம் பண்ணணும், சும்மா தெரிஞ்சுண்டா போறாது. அது ஏன் அப்படின்னு கேட்டா வெறும் அஜானத்தினாலதான் இவனுக்கு பந்தம் அப்படின்னு சொன்னவன் தான் ஞான மாத்திரத்தினால அந்த பந்த நிவர்த்தியை ஏத்துக்க முடியும். கர்மாவால பந்தம், அஜானத்தினால பந்தம் இல்லே அப்படின்னு சொல்லக்கூடியவன் வெறும் தத்துவஜானத்தினால மோட்சம் வருதுங்கிறத அவனால நிரூபணம் பண்ணவே முடியாது. ஆகையால ஞானத்துக்கு அப்புறம் அவன் உபாசனம் பண்ணினாத்தான் மோட்சம் அப்படிங்கிறது அவளுடைய சித்தாந்தமாக இருக்கு. ஆனால் நாம ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பிரம்மசூத்திரத்துல 3வது அத்தியாயத்துல பார்த்தாலும் சரி, 3வது அத்தியாயத்துல நிறைய உபாசனா விஷயமான அதிகரணங்கள்லாம் வருது. நிறைய இடத்துல பூர்வ மீமாம்சையில கர்ம வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்காக எந்த மாதிரியான நியாயங்களை உபயோகிச்சிருக்காரோ அதே மாதிரியான நியாயங்களை சூத்திரக்காரரே இங்க காமிக்கிறார். ஆக அந்த நியாயங்களை அங்க சொல்லியாச்சு அப்படின்னு சில இடத்துல சொல்றார். சொல்லிருக்கு, முன்னாடி சொல்லிருக்கு, அதை இங்க அனுசந்தானம் பண்ணிக்கோ அப்படின்னு. ததுக்தம் அப்படின்னு வரும், பிரதானவதேவ ததுக்தம் அப்படின்னு. ஆக அந்த வாக்கியார்த்தத்தை நிரூபணம் பண்றதுக்கு தேவையான நியாயங்களை இங்கேயே அவர் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனாலே இதுக்காக போய் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் படிச்சு கர்ம விசாரங்கள்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் இந்த சாஸ்திரம் படிக்கலாம்னு ஒரு நிர்பந்தம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் படிச்சுட்டு வந்தா நீ வேதாந்தம் படிக்கப்படாதுன்னு நான் சொல்ல போறது இல்லை, அப்படி ஒண்ணும் நாங்க சொல்லல. அது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் படிச்சுட்டு தான் இது படிக்கணும் அப்படின்னு இந்த அசப்தத்துக்கு ததானந்தரம் சொன்னா அர்த்தம் சொன்னா வந்துருமோ இல்லையோ, பூர்வ மீமாம்சானந்தரம் அப்படின்னு. அப்படியானால் அதுதான் கண்டிக்கும்படியாக இருக்கு. ஆனால் இன்னொரு சில பேர் என்ன சொல்றான்னா, சூத்திரத்துல அசப்தத்துக்கு பூர்வ மீமாம்சா விசாரானந்தரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம்.
ஏன்னா கிரமமாக அந்த சூத்திரம் வரைச்சே முதல்ல 12 அத்தியாயம், அப்புறம் ஒரு 4 அத்தியாயம், அப்புறம் ஒரு 4 அத்தியாயம், கடைசியும் 4 அத்தியாயம் தான் இந்த அசாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன விசாரம் பண்ணிருக்காரோ அதுக்கப்புறம் அப்படிதானே அர்த்தம் ஆகும் அசங்கிறதுக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணின கர்ம விசாரம் எதுவோ ததனந்தரம் அப்படின்னு இந்த அர்த்தம் சொல்றது தப்பு கிடையாது. இனிமே அந்த விசாரம் இவனுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது விஷயம் வேற. படிக்கிறவனுக்கு சூத்திரக்காரர் பண்றது அதுக்கப்புறம் தான் பண்றார். முன்னாடி அதை 2 பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இதை பண்றார். அதனாலே சூத்திரக்காரர் சொல்றபடி அசப்தத்துக்கு அந்த அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனால் இந்த சாஸ்திரத்திலே விசேஷமாக முமுட்சுவுக்கு தேவையான ஒரு அதிகாரி விசேஷம் என்ன யோக்கியத்தை வேணுமோ அதை தெரிவிக்காமல் சும்மாவாவது முன்னாடி பண்ணின பூர்வ கர்ம விசாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பெருசா தாத்பரியம் இல்லை. ஆகையால அந்த அசப்தத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னது ஒரு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும்படியாக இல்லை. ஆகையால கர்ம விசாரானந்தரம் அதசப்தார்த்தம் சொல்வது ஒரு பெரிய பிரயோஜனவத்தாக இருக்காது அப்படின்னு அபிப்பிராயம் சொல்லலாம். பிரம்ம திருஷ்டியர்த்தம் அந்தே சேத் அந்தே ஸ்யாத் கர்ம சிந்தனம் ஸ்ருதேஹ ஆரம்பிய கர்மாணி ஸ்மிருதேஷ்சைவ மதர்ப்பணம். இப்ப என்ன சொல்றார், ஒரு கேள்வி இங்க கலப்புறார். பல இடத்துல கர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உத்கீசோபாசனம்னு சொன்னோமே, உத்கீசம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா கர்மானுஷ்டானத்துல அந்த சாமகானம் பண்றச்சே அந்த சாமகானம் பண்ணக்கூடிய ஒரு பாகம் அது உத்கீசம் அப்படிங்கிறது. அந்த உத்கீசம்ங்கிற பக்தின்னு சொல்லுவா. பக்தின்னு அந்த சாம பாகத்தை நாம உபாசிக்கணுமா, அதுக்கு உபாசனம் பிரம்மதிருஷ்டியா உபாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த உபாசனம் பண்ணணுமானால் பிரம்மம்னா என்னன்னு தெரியாமல் அது எப்படி பிரம்மமா உபாசனம் பண்ண முடியும்? பிரம்மம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தனை போய் எப்ப இதை பிரம்மமாக நீ உபாசனம் பண்ணுன்னா முதல்ல பிரம்மம்னா என்னன்னு சொல்லுன்னு சொல்லுவான். அப்படிதான் அவன் கேட்பான். ஆகையாலே பிரம்ம ஜானம் அந்த உபாசனைக்கு தேவைப்படுறது. அதனாலதான் உபாசனா விதானம் முன்னாடி பண்ணல. பிரம்ம திருஷ்டியா அந்த உபாசனம் பண்ண வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே பிரம்மம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உபாசனம் பண்றது நம்ம சொல்லி கொடுக்கறது. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் கர்ம விசாரானந்தரம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். பிரம்ம திருஷ்டி அர்த்தம் அந்தே அப்படின்னா என்னன்னா தத்திர பிரம்ம திருஷ்டி விதானாத்து தஸ்யாச்ச பிரம்மஜான பூர்வகத்வாத்து பிரதமம் பிரம்மஜானாய சிந்தனம் ததஹ உபாசனா வாக்கிய சிந்தனம். முதல்ல பிரம்மஜானம் பிரம்மத்தை பத்தி சொல்லிவிட்டார், அதுக்கப்புறம் உபாசனா வாக்கியங்களை பத்தி 3வது அத்தியாயத்துல விசாரிக்கிறார் பிரம்மசூத்திரத்துல. அப்படி சொல்லாமே. இல்லப்பா அதுவும் சரியில்லை. அப்படியானால் அதான் நீ சொல்ற பிரம்ம திருஷ்டியர்த்தம் அந்தே சேத். அப்போ அந்தே ஸ்யாத் கர்ம சிந்தனம் ஸ்ருதேராரப்ய கர்மாணி ஸ்மிருதேஷ்சைவ மதர்ப்பணம். அப்படியானால் உபாசனா வாக்கியத்தையும் தாண்டி கர்ம விசாரம் பண்ணணும். கர்ம விசாரத்துக்கு அப்புறம் இதை பண்ணணுங்கிறது இல்லை. எப்படி உபாசனா வாக்கியார்த்த விசாரம் பிரம்மஜானம் வந்தா தான் அந்த மாதிரி உபாசனை பண்ண முடியுங்கிறதுனாலே அப்புறமா பண்ணினார்னு சொல்றியோ, அதே மாதிரி பிரம்மஜானம் வந்தா தான் கர்மானுஷ்டானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலே கர்ம விசாரத்தை பின்னாடி வச்சுட்டு பிரம்ம விசாரத்தை ஆரம்பத்துல வச்சுட்டு இருக்கதாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆபாதனம். அது எதுக்கு கர்மானுஷ்டானத்துக்கு எதுக்கா பிரம்மஜானம்? பிரம்மம்னு தியானம் பண்ணிக்கிறதுக்கு பிரம்மஜானம் வேணும். வேற இன்னும் ஒண்ணு பிரம்மமாக தியானம் செய்வதற்கு பிரம்மஜானம் வேணும். கர்மானுஷ்டானத்துக்கு எதுக்கு பிரம்மஜானம் அப்படின்னு கேட்கிறீங்களா? நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அது பிரம்மார்ப்பண வஸ்துன்னு பிரம்மார்ப்பணம் பண்ணணுமா வேண்டாமா? அப்ப பிரம்மமே தெரியாம நீ எப்படி பிரம்மத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறது? எந்த கர்மா எடுத்தாலும் ஸ்மிருதி என்ன சொல்றது? யத் கரோஷி யத் அஷ்னாசி
யஜ்ஜுஹோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கவுந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. நான் என்ன சொல்றது, இது இந்த இந்த ஏகப்பட்ட எத் கரோஷி எதர்ஷனா லௌகிகமான கர்மாவாகட்டும் விஹித கர்மாவாகட்டும் யாகந்தான ஹோமங்கள்லாம் நீ எந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினாலும் கடைசியில பிரம்மார்ப்பணம் போடுட்டார். அந்த கர்மாவை பிரம்மார்ப்பணம் பண்ணு தத் குருஷ்வ மதர்ப்பணம். அப்படின்னா பிரம்மம்னா என்னன்னு தெரியாமல் எப்படி அந்த பிரம்மத்துக்கு அவன் கர்மாவை சமர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையா? அப்படி வந்தால் எல்லாத்துக்கும் முதல்ல அந்த பிரம்ம ஜிஜ்ஞாசா அவனால ஆரம்பிச்சுட்டு பிற்பாடுதானே இவர் கர்ம விசாரமே பண்ணியிருக்கணும். ஆகையால இந்த யுக்தியை வச்சுட்டு பிரம்மன் தெரிஞ்சாதான் அதை உபாசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரம்மத்தை சொல்லிட்டு அப்புறம் உபாசன விசாரம் வருது அப்படின்னு நீ சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் மாறி போயிடும். ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு தான் பிரம்மார்ப்பணம் பண்ண முடியும். பண்ணின அனுஷ்டானம் பண்ணின கர்மாவை பிரம்மார்ப்பணம் பண்ண முடியும். அப்படியானால் கர்ம விசாரம் இன்னும் தள்ளி போயிடும். அதான் அந்தே சாத் கர்ம சிந்தனம். அதான் இந்த ஸ்மிருதியில இவன் பண்ணின கர்மானுஷ்டானத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண சொன்னதுனாலே பகவத் விஷேகமான ஞானம் அவசியம் முன்னாடி இருக்கணுங்கிறதுனாலே இது பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சையாகவும் உத்தர மீமாம்சை பூர்வ மீமாம்சையாகவும் மாத்தி அமைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இவன் கர்மானுஷ்டானத்தை பிரம்மார்ப்பண புத்தியா பண்ணினாத்தான் அந்த கர்மா இவனுக்கு மோட்சத்துக்கு உபயோகப்படும். இவன் பாட்டுக்கு ஸ்வர்க்கத்துக்கு வேணும்னு சொல்லி அனுஷ்டானம் பண்ணானா ஸ்வர்க்கத்துக்கு தான் போவான், அவன் மோட்சத்துக்கு வரமாட்டான். ஆகையாலே ஸ்வர்க்கத்துல ஆசை இல்லாமல் பகவதர்ப்பண புத்தியா அவன் கர்மானுஷ்டானம் பண்ணணும். சர்வ கர்ம பலத்தியாகம் ததகுரு யதாத்மவான் அப்படின்னு இப்படிதான் அனுஷ்டானத்தை பண்ண சொல்லி இருக்கு. அதுதான் இவனுக்கு மோட்சத்துக்கு உபயோகப்படுமே தவிர அந்தந்த பலத்துக்காக அனுஷ்டானம் பண்ணினால் அது உபயோகப்படாது. ஆகையாலே நீங்க சொன்ன யுக்தி சரியா இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. நீ இந்த யுக்தியை கொண்டு நீ பதில் சொல்ல போனா அந்த யுக்தி சரியா இல்லை. அப்ப கர்ம விசாரம் தானே கடைசியில வந்திருக்கணும். முன்னாடி பிரம்ம விசாரம் பண்ணினாத்தானே எனக்கு பிரம்மம் தெரியும், பிரம்மம் தெரிஞ்சாதானே பிரம்மத்துக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும். இன்னும் ஒரு கேள்வி வருது. சமாத்யுபேததா அதுதானே படிச்சுட்டேன்னு ஸ்ருதேராரப்ய கர்மாணி ஸ்மிருதேஷ்சைவ மதர்ப்பணம். சரி, இது வேற. ஸ்ருதேஹே ஆரப்ய கர்மாணின்னு சொல்றாரு. இது என்ன? அதாவது ஸ்ருதியிலையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியா கர்மானுஷ்டானம் விதிக்கப்படுறது அப்படின்னு வச்சுட்டார். அதே சமயத்துல எத்கரோஷி யதர்ஷனாசி அப்படின்னு ஸ்மிருதியும் இருக்கு. ஆக இந்த ரெண்டு பிரமாணங்களை கொண்டு கர்மாவை பகவதர்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்றது மோட்சத்துக்கு உபயோகப்படக்கூடியது, அது அபேட்சிதம்னு தெரிகிறது. அதுக்காக தான் இது வந்தது. சமாத்யுபேததா சிந்தா ந சமாத்யுத்தரா இதி சேத் சர்வாபேக்ஷா விசாரச்ச கதம் கர்மோத்தரோ பவே. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த நீ சொன்னியே சாதன சதுஷ்டய சம்பத்தி முன்னாடி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் இந்த பிரம்ம விசாரத்துக்கு அருகதை உள்ளவனாகிறான், அப்புறம் தான் அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கு பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றியே, அது எப்படிப்பா முன்னாடி வரும் உனக்கு சமதமாதிகள்லாம்? ஏன்னா அந்த சமாதமாதிகளை பத்தி இந்த பிரம்மசூத்திரத்துல தானே விசாரமே பண்ண போறான். விசாரம் பண்ணாமல் அந்த சமதமாதிகளை பத்தி உனக்கு தெரியவே தெரியாதே. தெரியவே தெரியலைன்னா அந்த சமதமாத்யுபேதனாக இவன் எப்படி இருக்க முடியும்? சமதமாதிகளோடு கூடினவனாக இவன் எப்படி இருக்க முடியும்? இவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும், தான் சாந்தமாக இருக்கணும், தாந்தமா இருக்கணும்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அவன் அந்த மாதிரி இருக்க முடியும். அப்படி தெரியணும்னா இவன் விசாரம் பண்ணினாதான் தெரியும். ஆக விசாரம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே இவன் சமாதிகளோடு கூடினவனாக இருக்க முடியும். விவேகத்திலேயே இப்படி சொல்லலாம். ஆனா அதுக்கு ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிருந்தார். இதுதான் நித்தியம், இதுதான் அனித்தியம் அப்படிங்கிற விவேகம் இவன் முதல்ல பிரம்ம விசாரம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும், முன்னாடி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா,
அது வாஸ்தவம் தான். ஆனா இது பெரியவா வாயால கேட்டு அவனுக்கு வந்து விடலாம். சத்சங்கம் எல்லாம் இருக்கு, பெரிய வித்வான்களோடு இவனுக்கு சங்கதி இருக்கிறதுனாலே அவ சொல்லி கேட்டு கேள்விப்பட்டு வந்து விடலாம் அப்படின்னு சொன்னான். அதேதான் இங்கேயும் பதில் சொல்லணும். அந்த சமம் தமம் இதெல்லாம் மூக்குவாக இருக்கிறவனுக்கு தேவை அப்படிங்கறத அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் கண்டுபிடிக்கிறான்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி விவேகங்கள்லாம் வேணும்னு எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி வித்வான்களுடைய முகத்திலேருந்து அவளுடைய பேச்சிலேருந்து இவன் கண்டுபிடிச்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். சமாத்யுபேதா சிந்தா ந சமாத்யுத்தரா இது செய்தி. இவன் சமதவாதிகள்லாம் வந்து விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் சமாதி வாக்கியத்தை பத்தி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இவன் ஏற்கனவே சமாதி சம்பன்னனா இருக்கான். அதுக்கப்புறம் தான் பிரம்ம விசாரமே ஆரம்பிச்சிருக்கான். இந்த பிரம்மசூத்திரத்துக்குள்ள சமாத்மாத்யுபேதஸ்யாங்கிற சூத்திரத்துல அதை பத்தி விசாரிச்சிருக்கே, அது எதுக்கு கேள்வி சொல்றான். அதுக்கு நேரம் அப்படியே சொல்றார். அப்போ சர்வாபேக்ஷா விசாரஸ்ச கதம் கர்மோத்தரோ பவே. இதே நீ கேட்கறியப்பா, உன்னை பார்த்து நான் திருப்பி கேட்கிறேன். எல்லா கர்ம விசாரமும் முன்னாடி பண்ணி முடிச்சாச்சோனும். அப்புறம் சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி ஸ்ருதேர் அஸ்வவத்து அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல இந்த கர்ம விசாரங்கள் எல்லாமே, அதாவது இந்த கர்மா எல்லாம் இந்த ஞானத்துக்கு உபயோகப்படுறதுன்னு இந்த கர்ம விசாரம் இங்க எதுக்கா பண்ணின பிரம்மசூத்திரத்திலே இல்லையா? இவன் தான் கர்மா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டான். இனிமே கர்மா பண்ண போறது இல்லை. அப்ப அவனுக்கு போய் உனக்கு வரக்கூடிய அந்த ஞானமானது சர்வ கர்மா ஜன்யா புண்ணியத்தை அபேட்சிக்கிறது. அப்பதான் அந்த ஞானம் வரும் அப்படின்னு இங்க ஒரு விசாரம் வருது. இந்த விசாரம் இருக்கு, இவன் தான் பண்ணி முடிச்சாச்சு. இந்த விசாரத்தை கேட்டுட்டு மறுபடியும் கர்மாவை பண்ணவா போறான் இப்போ? அதனால சர்வாபேக்ஷா யஜ்ஞாதி ஸ்ருதி ரஸ்வவத்து அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல சர்வாபேக்ஷா விசாரம் இருக்கே, கர்ம விசாரம். இது மாத்திரம் கர்ம விசாரம் பண்ணினவனுக்கு எதுக்காக இங்க பண்ணினார் நீ சொல்லு பார்க்கலாம். இதுக்கு பதில் அப்ப என்ன சொல்லணும்? இப்படி எல்லாம் கேட்கக்கூடாதுப்பா. இது முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்காத. இவன் எப்படியா இருந்தாலும் இவன் சமதவாதிகளோடு கூடினவனா இருக்கணும். இத அவன் முன்னாடியே சமதவாதிகளோடு கூடினா இருந்தாலும் இந்த சாஸ்திரத்துல சொல்லலாம். முமுட்சுவாக இருக்கிறவன் இப்படி சமதவாதிகளோடு கூடியவனாக இருக்கணும். சமதமாத்யுபேதஸ்யா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இவன் பண்ணின கர்மானுஷ்டானங்கள்லாம் ஞானத்துக்கு உபயோகப்படுங்கிறத இந்த சாஸ்திரத்துல சொல்லலாம். இனிமேல் நீ கர்மானுஷ்டானம் பண்ணு சொல்லல, பண்ணின கர்மானுஷ்டானமே ஞானத்துக்கு உபயோகப்படும்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு சமாதானம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்க முடியாது. ஏன் கேட்டுக்க முடியாதுன்னு சொன்னா, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கேள்வி சமானமா இருக்கு, ரெண்டு பேருக்கும் சமாதானம் பதிலும் சமானமா இருக்குன்னு சொன்னா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தன்னு ஆக்ஷேபம் பண்ண முடியாது. அதுதான் சொல்றாரு. ஆவசியகம் இஹ புரோக்தம் நிஷ்காமமிதி சேத் ததா அனாவசியக கர்மா தியானந்தரியம் சாது பண்யதே. அப்ப என்ன, எது அவசியமோ அது தேவைங்கிறதுக்காக இந்த சூத்திரத்துல நிரூபணம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அப்போ அவசியம் இல்லாத கர்மானந்தரிகத்தை அசசப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு நீ சொல்றியே, ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு கேள்வி பண்றார். இது ரொம்ப சாதுவா இருக்கு அப்படின்னு 7 வரையில் ஆயிடுது. 7வது ஸ்லோகம் வரை. ஆவசியகமிக புரோக்தம் நிஷ்காமமிதி சேத் ததா அனாவசியக கர்மா தியானந்தரியம் சாது பண்யதே பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒரு உபகாசத்தோட முடிக்கிறார். இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.